பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பான தந்தை இறைவா, மீண்டும் ஒரு புதிய நாளிலே மகிமையின் நேரம் வேபம் தொலைக்காட்சியின் அலைவரிசையினூடாக ஆண்டவரை தரிசிப்பதற்காக இந்த இடத்திலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். ஆண்டவர் எமது வாழ்வில் செய்த நல்லவைகளுக்காக, ஆண்டவர் எம்மேல் வைத்திருக்கும் அன்பிற்காக, ஆண்டவரின் கருணைக்காக, ஆண்டவரே உமக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தருள்வீராக. உம்முடைய தூய ஆவி எம்முள் வரும் பொழுது நாம் உம்மை முழுமையாக ஆண்டவரே உம்மிடம் ஒப்படைக்க ஆண்டவர் எமக்கு வழி செய்வார். ஆகவே இந்த நேரத்தில் நாம் தூய ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரவேற்று நிற்போம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வல்லமை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 23 கூறப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயர்க்கேற்ப எனக்கு நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிட்டாலும்
நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றன. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆம், ஆண்டவர் அன்புடையவர், அவர் கருணை மிக்கவராக இருக்கிறார். ஆண்டவரிடம் நாம் கேட்கும் போது அதை தரும் தெய்வமாக அவர் இருக்கின்றார். ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருடைய சாயலில் படைத்திருக்கின்றார். அவர் தன்னுடைய மகனாக எங்களை படைத்திருக்கிறார். என் தந்தையிடம் போய் நிற்பதற்கு நான் எந்த நேரத்திலும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நான் எப்போது என்ன வேண்டுமென்று என் தந்தையிடம் போய் நின்றாலும் அவர் என்னை எப்படி அந்த சங்கீதம் 23 கூறப்பட்டிருக்குதோ அதே மாதிரி அன்புள்ளவராக எனக்கு நிறைவாக ஆசீர்வாதம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அன்புக்கு நிகரானது எதுவுமே இல்லை. நாங்கள் மனிதரிடம் அன்பை தேடி ஊர் உலகமாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு விதமாக நாங்கள் அன்பை தேடி 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 களைத்து போயிருக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, உம்மிடம் அந்த அன்பு நிறைவாக இருக்கிறதப்பா. உங்களை தேடி வருவதில் எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்களை நீர் அறிவீரப்பா. ஆயினும் அதையும் தாண்டி அப்பா, நீங்கள் எங்களை அன்பு செய்கிறீர்கள், எங்களை மன்னிக்கிறீர்கள், எங்களோடு இருக்கிறீர்கள் அப்பா. நாங்கள் இந்த உலகை விட்டு நீங்கும் நாள் வரையிலும் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துகிற தெய்வமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்பா. உங்களுக்கு முன்னால் நாங்கள் எதுவுமே இல்லையப்பா. உங்களுக்கு முன்னால நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. ஆனாலும் உம்முடைய அன்பு எப்போதும் எங்களை அரவணைத்து காத்து கொண்டிருக்குதப்பா. நீங்கள் எங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகளை நாங்கள் பல சமயங்களில் நாங்கள் உணராமல் இருக்கின்றோம் அப்பா. இன்னுமாக எங்களை தாண்டி வரும் பிரச்சனைகளுக்குள்ளேயே நாங்கள் மூழ்கி போய் கிடக்கின்றோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எனக்காக இருக்கிறீர், என்னுடைய தந்தையாக நீர் இருக்கிறீர். முழுமையாக உம்மை விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் அப்பா. எனக்கென்று எதுவுமே இல்லை. நான் பல சமயங்களில் என்னை ஒரு அனாதை போல் உணர்கிறேன் அப்பா. எனக்கென்று யாரும் இல்லையே, என்னை அன்பு செய்ய யாரும் இல்லையே, எனக்கு உதவுவார் யாரும் இல்லையே என்று நான் நினைக்கும் போதெல்லாம் என்னை கை கொடுத்து உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை தேற்றுபவனாக நான் இருக்கின்றேன். நீ இந்த உலகிற்கு வரும் முன்னமே என் உள்ளங்கையில் உன் பெயரை பொறித்து வைத்திருக்கின்றேன். உன்னை நான் அன்பு செய்யும் அளவிற்கு வேறு யாரும் உன்னை அன்பு செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லும் என் தெய்வம். அவருக்கு முன்னால் இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே எனக்கு பெரிதில்லையப்பா. நீர் தந்த உறவுகளை நீர் தந்ததாகவே ஏற்கும் மனநிலையை எனக்கு தாருமப்பா. குறைகளை கண்டு குற்றங்களை கண்டு நான் ஒவ்வொருவரையும் தாண்டி தாண்டி போய்கொண்டிருக்கின்றேனப்பா. களைத்து போய்விட்டேனப்பா. உம்முடைய அன்புக்கு நிகராக நான் மற்றவர்களை அன்பு செய்யுமாறு ஆண்டவரே அந்த நல்ல மனதை எனக்கு தாருமப்பா. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனதை ஆண்டவரை நீர் தொடுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நிலையில் வெறுமையாக உணர்ந்து கொண்டிருப்பார்கள், ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய நிறைவான அன்பால் நீர் நிரப்பும் அப்பா. உம்முடைய ஆறுதலை உம்முடைய மகிழ்ச்சியை ஆண்டவரை நீர் தரும் அந்த அமைதியை அவர்கள் ஒவ்வொருவரிலும் உள்ளங்களில் நீர் இந்த நாளிலே நிரப்பும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இறைவா. கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும்
நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே உன் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ உன் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ தெய்வன்பு என்ன உன்னதம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். திருப்பாடல் 34ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆம் ஆண்டவரே, நாம் உம்மை தேடி வருவதற்கு ஆண்டவரே பல நேரங்களில் உம்முடைய துணையை நாடி வருவதற்கு பல நேரங்களில் என்னுடைய பாவங்கள் எனக்கு தடையாக இருக்குதப்பா. ஆண்டவரே, உம்மை தேடி வருவதற்கு உம்மிடம் கேட்பதற்கு எனக்குள் இருக்கும் தயக்கங்கள் அப்பா எனக்கு பெரிய ஒரு தடையாக இருக்குதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிள்ளைகள் அப்பா, நாங்கள் உங்களுடைய படைப்பப்பா. நீங்கள் என்னுடைய அப்பா. அப்படி இருந்தும் என்னுடைய தகப்பனை தேடி எனக்கு வருவதற்கு எத்தனையோ தடைகள், இந்த உலக சந்தோஷங்கள், உலக மாயைகள் எங்களை சூழ்ந்து இருக்கின்றதப்பா. அப்பா, உங்களை தேடி வருவோருக்கு நீங்கள் மகிமையான வாழ்வை கொடுக்கின்றீர்களப்பா. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து செபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே உம் பாதம் ஒப்படைக்கின்றோம் அப்பா. அவர்கள் உம் பாதம் தேடி வருவதற்கு தடையாகும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து நிற்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்வில் இந்த நாளிலே எத்தனையோ பிரச்சனைகள் அவரை உங்களிடம் வருவதற்கு தடையாக இருந்திருக்கக்கூடும். ஆயினும் எல்லாவற்றையும் விட ஆண்டவரே, நீர் சக்தி உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே,
எல்லா பிரச்சனைகளையும் விட ஆண்டவரே உம்முடைய மகிமை பெரிதானது ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை முழுமையாக விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எப்படி அன்று உம்மை தேடி தேடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதித்தீரோ. ஆண்டவரே உம்மிடம் வந்து சுகமில்லை என்று கூறிய ஒவ்வொருவரையும் நீர் குணப்படுத்தினீரோ. ஆண்டவரே உயிரற்ற உடலுக்கு நீர் உயிர் கொடுத்தீரோ. ஆண்டவரே அன்று நீர் காற்றையும் கடலையும் அடக்கி அதிசயங்கள் செய்தீரோ. அதே இயேசுவே உம்மை பார்த்து கேட்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் அடித்து கொண்டிருக்கின்ற புயலை ஆண்டவரே நீர் ஆண்டவரை அமைதிப்படுத்தும். எம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை ஆண்டவரை உம்முடைய தொடுகையினால் நீர் குணப்படுத்தும். ஆண்டவரே எம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரை பிளவுபட்டு போயிருக்கின்றதப்பா. அந்த ஒவ்வொரு பிளவுகளிலும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தால் அதை இணையும் ஆண்டவரே. திரும்பவும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் இணையவும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் உம்முடைய அமைதி நிலவவும் ஆண்டவரே. உம்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எங்களை தடை செய்கின்றது என்பதையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆயினும் ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை நாங்கள் கேட்காமல் ஆண்டவரை உம்மை தாண்டி செல்லுகின்றோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நீர் எம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கும் எமக்கும் இடையில் இருக்கக்கூடிய தடைகளை ஆண்டவரே நீர் துண்டித்து வெளியேற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களுள் வாரும் அப்பா. எங்களுடைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளில் வாரும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக அமையட்டும் அப்பா. ஆண்டவரே இன்று உம்மை நாடாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தவர்களை ஆண்டவரை நீர் தேடிச் சென்று அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்க பண்ணும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய குரலை எங்களுக்கு கேட்க பண்ணும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை பார்ப்பதற்கு எங்களுக்கு பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய தொடுகை எம்மை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எம்மை பரிசுத்தமாக்கி உம்முடைய முகத்தை முகமுகமாய் காணப்பண்ணும். உம்மை தரிசிக்கணும் ஆண்டவரே. உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சொல்லும் வழியில் நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் வாரும் ஆண்டவரே. நீர் வந்து எங்களுடைய வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே.
துதிக்கின்றோம் அப்பா, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் அப்பா. உமது பெயரை நாங்கள் எங்கெங்கும் ஒலிக்கச் செய்கின்றோம் அப்பா. உம்முடைய நற்செயல்களுக்காக, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுடைய குடும்பங்களில் வந்த ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு நீர் தந்த மகிமைக்காக ஆண்டவரே, உம்முடைய அருளுக்காக இந்த நேரத்திலே நன்றி கூறி நிற்கின்றோம். மாதாவே, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து மன்றாடுங்கள் மாதாவே. எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய சமூகத்துக்காக, எங்களுடைய ஆலயத்துக்காக, ஒவ்வொருவருக்காகவும் மாதாவே விசேடமான விதத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் மாதாவே. ஆமேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். 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 நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இறைவா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு தரப்பண்ணி அருளும் ஆண்டவரே, நன்றி. ஆமேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.